ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம விலாகில் ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக கிராண்ட் மாலில் மூமு ஷோ அப்படின்ட்டு ஒரு ஷாப்பிங் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே அந்த எலிவேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எக்ஸ்பெஷலி கிஃப்ட் மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறையாவே ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சாய்ஸஸ் இருக்குது நமக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய ட்ராவல் ஐட்டம்ஸு, அதாவது ஹேண்ட்பேக்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸு, அப்புறம் கிஃப்ட் பர்பஸ்க்கு, அப்புறம் ஸ்டேஷ்னரி, பர்ஸு, சூட்கேஸ்னால் நான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த ட்ராலி மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, சின்ன சின்னதாக அந்த மாதிரி. அப்புறம் ஹேர் பேண்டு, இப்போது அந்த மேலே பார்த்துட்டு இருக்கிற அந்த டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கூட டாய்ன்னு நினச்சேன், ஆனால் அது எல்லாமே சூட்கேஸாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த நெக் பேண்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி லேடல்ஸ், இந்த கேக்லாம் பண்ணுற அந்த மோல்டு, அதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் இருந்தது. இந்த சின்ன கட்டிங் போர்டெலாம் பார்த்தேன். அதே மாதிரி இந்த உடம்புக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ரஷ்ஷும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்தது. ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்தது. இந்த சாஃப்ட் வால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் அந்தளவுக்கு அந்த குவாலிட்டியும் இருந்தது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கிராண்ட் மால் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரப்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. 279 இதனுடைய ரேட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த குட்டி பேபி ப்ரஷ்ஷஸ்ஸு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேக்கப் ஏரியாலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நிறையா அந்த ஐ ஷேட்ஸ் போடுறது, அப்புறம் கிளிப்ஸு, டிஃப்ரெண்ட்டாக அந்த பின்ஸ் மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளும் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் பாக்ஸ் மாதிரி. இப்போ நான் இன்னொரு பாக்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ஏற்கனவே அவங்க ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறது இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி. ஸோ இந்த பாக்ஸை தான் வந்துட்டு அவங்க ஜஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷ்னரியில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. குழந்தைங்கலாம் வந்துட்டு பார்த்தாங்கன்னா அள்ளிடுவாங்க, அப்படி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒருவேளை நம்ம கிஃப்டெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் அந்த பவுச்சஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில பவுச்சஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. அந்த ஜிப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பென் ஸ்டாண்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற அதே யூஷுவல் ஐட்டம்ஸ் தான், பட் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஸ்டேஷ்னரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரி மாதிரி அந்த சின்ன டைரிஸு அதெல்லாம் வந்துட்டு நிறையா இருந்தது. அப்புறம் பென்ஸ்லேயும் வந்துட்டு இந்த பென் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே, நமக்கு ஒரு வேலை சாய்ஸஸ் வேணும் அப்படின்ற போது. பட் எனக்கு இங்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்னர் தான். ஷார்ப்னர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த டாய் மாதிரி போட்டு அதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஷார்ப் பண்ணுற மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கார்ட்ஸு அதுவும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த யூனோ கார்ட்ஸு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் மாதிரி இருந்தது. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் டாய்ஸு, ஹேண்ட்பேக்ஸு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதாக சொன்னாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ்வேர்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் சிப்பர்ஸ், பாட்டில்ஸ் அந்த மாதிரி. இது வந்து பிளாஸ்டிக் தாங்க. அதுவுமே கொஞ்சம் சாரி இது வந்து கிளாஸ், கரெக்டு. இது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அந்த கிளாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப செம வெயிட்டாக இருந்தது. அப்புறம் லஞ்ச் பேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. லஞ்ச் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக தெரிஞ்சது. பட் மேபி அதுக்கான குவாலிட்டி இருக்குமோ என்னமோ, நான் அது எதுவும் எடுத்து பார்க்கல. ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டு விட்டுட்டேன். பட் எனக்கு இந்த லஞ்ச் பேக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்ச் பேக்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அப்புறம் இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸும் வந்துட்டு வேறு சைஸில் வச்சுருந்தாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் இருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, அப்படி வேணால் நான் சொல்லலாம். இதெல்லாம் கூட நல்லா இருந்தது. இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி வித் ஸ்பூனோட. இதுலேயும் வந்துட்டு அந்த செட்டாக வரும் இல்லைங்களா, 4 டப்பா 5 டப்பா அந்த மாதிரி இருந்தது. ஸ்கின் கேர்லேயும் அவங்க ஏதோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப கீனாக எடுத்து பார்க்கல. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராவல் கிட் மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. செட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா செட்டாக ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருந்தாங்க. மேபி அது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நான் அதோடய ரேட்டை நான் சரியாக கவனிக்கல. பட் நிறைய பர்ஃப்யூம்ஸ்லாம் இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங்காக நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் கிராண்ட் மால் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்